திருப்பத்தூர் அருள்மிகு பூமாயி அம்மன் கோயிலில் 108 பெண்கள் கோயிலை சுற்றிலும் பொங்கல் வைத்து வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு பூமாயி அம்மன் கோயில் பூச்சொரிதல் விழா நிறைவடைந்து 16ஆம் ஆண்டு வசந்த பெருவிழா கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழித்து நாடு வளம் பெறவும் மாங்கல்ய பலம் வேண்டியும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தினமும் இரவில் சர்வ அலங்காரத்தில் அம்பாள் எழுந்தருளி பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 4ஆம் நாள் விழாவான இன்று பொங்கல் வைபவம் நடைபெற்றது. இதில் 108 பெண்கள் கலந்து கொண்டு கோயில் வளாகத்தில் வரிசையாக பொங்கல் வைத்து வழிபட்டனர். பால் பொங்கியதும் பொங்கலோ பொங்கல் என முழக்கங்கள் எழுப்பியும் குளவையிட்டும் மகிழ்ந்தனர். சிறுமிகளும் பெற்றோர்களுடன் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு சர்க்கரை பொங்கல் வைத்தனர். விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்த பெண்களுக்கு வசந்த பெருவிழா குழு சார்பில் பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், நெய், பால், தேங்காய் உள்ளிட்ட பொங்கல் வைக்கும் பொருட்கள் மற்றும் அர்ச்சனை பொருட்கள் அனைத்தும் வழங்கப்பட்டன. பின்பு தாங்கள் வைத்த பொங்கலை அம்மனுக்கு படைத்து வழிபட்டனர். விழாவை ஒட்டி 7 சப்த மாதர்களும் சந்தனக்காப்பு ராஜ அலங்காரத்தில் அருள் பாலித்தனர். அதில் நடுவில் மூலவராக எழுந்தருளி அருள் பாலிக்கும் வைஷ்ணவியான பூமாயி அம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்பாலித்தார். நிகழ்ச்சியில் 4வது மண்டகப்படியாளர்களான முத்துவயிறு, பாலசுப்பிரமணியன், மங்களம் அழகு, முருகவேல் உள்ளிட்ட தென்மாப்பட்டு யாதவர் சமுதாயத்தினர் செய்திருந்தனர். கோயில் பட்டர் பாண்டியன் தலைமையில் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. முன்னாள் கோயில் தர்கார் தங்கவேலு மற்றும் வசந்த பெருவிழா குழுவினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பொங்கல் தயாராயிருச்சுன்னா பானையும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தீப ஆராதனை. அனைவருடைய பொங்கல் பானையும் கோவிலுக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு என்றும் வேண்டும். உங்களுடைய ஆதரவும் எங்களுடைய தயவும் இருந்தால் 4 ரோடு கீழரத வீதி வழியாக ஆலயத்திற்கு வந்து அருள்மிகு பூமாயி அம்பிகைக்கு பால் பெற்றுக்கொண்டவர்கள் காலையிலே உடவையிலே மிக அலங்காரமாக இங்கே காட்சி தருகிறார்கள். தீபம் வார்த்ததுக்கு பிறகு போய் தரிசனம் பண்ணலாம். இன்று ஒரு நாள், ஆண்டிலே ஒரு நாள் மட்டும் அதை செய்கிறோம். அதை தங்கை விஜய காமாட்சிக்கு இந்த நேரத்திலே நாங்கள் அதில் இருக்கிற உள் மாலையிலிருந்து வாக மாலையிலிருந்து இந்த கிரீடத்திலிருந்து அனைத்தும் அவர்களே பொறுப்பேற்று செய்கிறார்கள். கடந்த காலத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் தெரியும். சப்த மாதாக்களும் சர்வ வீரபத்திரரை, மகா கணபதியை உள்ளே வணங்கி வரலாம் என்கிற தகவலையும் இந்த நேரத்தில் உங்களுடைய பொருட்களை எடுத்துட்டு போங்க. விறகு, ஓலை, பாலுராஜா பிள்ளை, லீலா கலைவாணி, ராம சிதம்பரம் பிள்ளை, சந்தன காப்பிலே கிரகாமி பொங்கலும் உள்ளே வந்ததற்கு பிறகுதான் பக்தர்களுக்கு காலை உணவை
கோயிலை சுத்தி கேமரா இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவில்ல பொட்டல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. சாமிக்கு அலங்காரம் கூட அவங்க வீட்டுக்கார பூசாரி எங்க இருந்தாலும் தேங்காய் உடைக்க. அதனால பொங்கல் சர்வம் இது பால் குடமும் நீங்க தான் எடுத்துட்டு வரணும். அதுக்கு ஏத்தாப்புல நீங்க கொண்டு வர்ற குடத்துக்கு ஏத்தாப்புல எத்தனை லிட்டர் பால் கொள்ளுமோ அதையும் நீங்க தான் கொண்டு வரணும். கோயில்ல பூசாரி பால் குடத்தை கட்டி கொடுப்பாரு. மற்றபடி அங்க குடம் கட்டி கொடுப்பாங்க, பூவெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுடைய பால் குடம் எந்த அளவு இருக்கிறதோ அதுக்கு ஏத்தாப்புல பால் கொண்டு போயிருங்க, நீங்களே கொண்டு போகணும். அங்க வந்து கட்டி கொடுப்பாங்க, பூ கொடுப்பாங்க. குளோபல் இன்டிகிரேஷன் பள்ளியினுடைய நிர்வாகிகள் இந்த உதவியை அளித்தார்கள். மற்றும் நாகராஜன், சசிகலா, லோகேஸ்வரன் குடும்பத்தினர், புதுப்பட்டி கோவில் வளாகத்திலே 3 இடங்களில் சிசிடிவி கேமரா நிறுவப்பட்டுள்ளது. இதை